மூவ் பண்ணுங்கடா, நின்னுட்டே இருந்தா இப்படி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்கப்பா. ஏன்பா அப்படி பண்றீங்க? லைட் திருப்பிச்சு பாருடா. ராஜாராமண்ணா நான் எதுவுமே பண்ணல. என்ன தள்ள ராஜாராம் நான் எவ்வளவு ஒரு மாட்டேன்ப்பா. ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ல போனாங்க. கொஞ்சம் கேப் பாத்து 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 பாத்து. உட்காருங்க உட்காருங்க. என்ன அனைவருக்கும் வணக்கம். ஓபிஆர்பி ப்ரொடக்ஷன் ஸ்பிரைட்டல் அண்ட் ஜாக்வி இணைந்து வழங்கும் ரங்கராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் படம் கட்ஸ் படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் துணிச்சலா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னும் போது கட்ஸ் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கு. நம்மளால முடியாததை யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு கட்ஸ் இருக்கு, அதான் செஞ்சுட்டாரு அப்படின்ற கட்ஸ் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அது இருந்தாதான் நம்ம தைரியமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் சின்ன அன்புடன் அழைக்கிறோம். ஸோ இந்த படத்துடைய இன்னொரு கதாநாயகி நான்சி, அவங்க ஷூட்டிங்ல இருக்கதால அவங்களால வர முடியல. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய என்மாருடைய பிஜிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் திரு சாம்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சாம்ராஜ் சார். நன்றி சார். ஸோ படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம். அது டெல்லி கணேஷ் சார் வர அந்த ஒவ்வொரு இடமும் ரொம்ப டச்சிங்காகவும், சார் இப்போ நம்ம கூட இல்லைனாலுமே ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் நடிகர்களுக்கு, இயக்குநர்களுக்கு. ஏன்னா பல பெரிய இயக்குநர்கள் நடிகர்களோடு இணைந்து சார் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பெரிய நடிகர்களும் இயக்குநர்களும் தான் பாக்கியமாக நினைப்பாங்க டெல்லி கணேஷ் சார் கூட இணைந்து நடித்தது. ஸோ அந்த பாக்கியம் இன்னைக்கு இந்த இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் மூலமாக நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லும். ஸோ அவருடைய கடைசி படம் இந்த கட்ஸ் திரைப்படம். ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நம்ம துவங்குறதுக்கு முன்னாடி சாருக்காக ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலியை நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நின்று கொடுத்தாது சரி.